குடைமிளகாய் நம்ம எப்போவாவது தான் சமையலுக்கு பயன்படுத்துகிறத பார்த்துருக்கோம். ஆனால் அதில் அதிகப்படியான வைட்டமின் சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி தொற்று நோய்களை தடுக்கவும் இந்த கேப்சிகம் பயன்படுது. இதில் அதிகப்படியான விட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய பல வைட்டமின்கள் உள்ளதுனால இது நமக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவாக சொல்லப்படுது. இதை நம்ம பல வகையான சாண்ட்விச் ஐட்டத்துலேயும் இதை வச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம வீட்டிலே எப்படி இந்த கேப்சிகமை பயன்படுத்தி நல்ல பொரியல் செய்யலான்றதை நாம் இப்போ பார்க்கலாம். கேப்சிகம் நமக்கு எப்போவுமே அவைலபிளாக கிடைக்கக்கூடியது பச்சை கலர். சிவப்பும் மஞ்சள் கலரும் அது அக்கேஷனாக தான் கிடைக்கும். பட் நமக்கு கிடைச்சிது, அதை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து வெங்காயத்தை 2 வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி இதில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம முதல்ல சேர்க்கக்கூடியது பச்சை கலர் கேப்சிகம். அதை கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்தது நாம் எடுத்து கழுகி வெட்டி வச்சுருந்த மஞ்சள் கலர் கேப்சிகம் சேர்த்துட்டோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த சிகப்பு கலர் கேப்சிகம். இது அவ்வளவுமே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா கழுகி தொடச்சி சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்ன துண்டுகளாக விதையை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இந்த பொரியல் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதா. எப்போவுமே எல்லா கலர் உள்ள காய்கறி சாப்பிடணும்னு நமக்கு சொல்லுவாங்க. அது நல்லது, உடலுக்கு நல்லதும் கூட. நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு இது போல் மல்டி கலரில் நம்ம வெஜிடபிள்ஸ் செய்து கொடுத்துட்டோம்னா அவங்களும் அதை பழகிடுவாங்க. புதுசாக கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு யோசனை ஆகும். இது போல் எல்லா கலர்லேயும் உள்ள காய்கறி நம்ம வீட்டில் சாப்பாட்டில் செய்து கொடுத்தோம்னா அது உடலுக்கு எல்லா வகையிலையும் நலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாம் போட்டது உப்பு, மஞ்சள், குழம்பு மிளகாய் தூள் தான். அதில் மிளகாய்த்தூள், மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்ந்தது இந்த மிளகாய் பொடி. இதை போட்டு நல்ல ஹேலோவாக நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சுடுவோம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், அதுலேயே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி விட்டுடும். நடுவில் அதை எடுத்து பார்த்து லேசாக வதக்கி கொடுத்துக்கலாம். லைட்டாக வெந்தாலே போதும். நல்லா வெந்து மசியணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வெந்தாலே போதும். நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்க்காம தான் இதை நாம் போட்டு மூடி வச்சோம். தேவைப்பட்டால் லேசாக அப்படியே தொளிச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தொளிச்சிக்கலாம். இது ஒரு 3/4 பங்கு வேகக்கூடிய அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முழுமையாக வெந்து மசியணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதில் சேர்க்க வேண்டிய தாளிப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக அதை தேங்காய் பூ இருந்துச்சுன்னா அதை தூவி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இதோடைய சுவை நல்ல டேஸ்ட்டாகும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு இன்னும் நல்ல மேட்ச் ஆகும். மருத்துவ நலன் கொண்ட இந்த உணவை மாதத்துக்கு ஒரு தடவை செய்து கொடுத்து நம்ம குடும்ப நலனையும் காக்கலாம் இல்லையா.